ஹாய் கைஸ், நீங்கள் இந்த தியரியை கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா விஜயனாவும் சிஎஸ்கேவும் ஒரே டைமில் வின் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நேற்று விஜயனா பதவி ஏற்றுட்டார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சூப்பர், ரொம்ப ஃபயராக பேசியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் சிஎஸ்கே மதியம் மேட்ச்சில் வின் பண்ணி அதுவும் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக இருந்தது எல்லாருக்குமே. இது எப்படி பார்க்குறாங்கன்னா, விஜயண்ணா பிராண்ட் அம்பாஸ்டராக இருந்தப்போ சிஎஸ்கே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஸ்டாலின் சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் கையில் காப்பு கொடுத்து வாங்கினதுலேருந்து ஒரு டாக் போகுது. அதுக்கூட சிஎஸ்கே ரொம்ப லோவாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆஃப்டர் விஜயண்ணா திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார், லைக் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகி உள்ளே வர ஆரம்பித்த டைமில் அப்போலேருந்து சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சமாக பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு, சிஎஸ்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா விளாண்டுட்டு இருக்கணும் எல்லாருக்கும் பேச்சு வர ஆரம்பித்தது. அட் த சேம் டைம் இப்போ ஃபைனலாக விஜயண்ணா சிஎம் ஆகிட்டார் நேற்று. அதே டைமில் ரொம்ப நாள் கழித்து சிஎஸ்கே 200 டார்கெட்டை ரீச் பண்ணி, அதாவது சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். பட் நம்ம இது கேட்க நல்லா இருந்தாலும் பட் ரெண்டு பேர்த்துமே தனித்தனி வகையில் ரொம்ப போராடி இருக்காங்க. லைக் விஜயண்ணா அரசியலில் வின் பண்ணுறதுக்கு போராடி இருக்காரு. அட் த சேம் டைம் சிஎஸ்கே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள க்ரோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரெண்டு பேருமே வின் பண்ணியிருக்காங்க. இது என்ன தான் தியரியாக இருந்தாலும் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ஆல்ரெடி இதனால் விஜயனா ஆல்ரெடி வின் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு ஹோப், எக்ஸ்ட்ரா ஹோப் வருது சிஎஸ்கே மேலே. லைக் அவங்க கப்பை வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணிட்டார், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே. எனக்கு மட்டும் இல்லை, மக்கள் எல்லாருக்கும், யாரெல்லாம் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகுது. எனிவே, எவ்ரிதிங் இஸ் குட் ஃபார் அஸ். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். சிஎஸ்கே வில் வின், ஐ ஹோப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். see you next video. bye bye, டாடா.